ஆடியோஸ் ஃப்ரம் தாராபுரம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இது வந்து ஒரு டெம்பிளுக்காக இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். 2-in-1 ஆம்ப்ளிஃபையர்னே சொல்லலாம். இது நமக்கு ஸ்டீரியோவாகவும் ஒர்க் ஆகும், மோனோவாகவும் ஒர்க் ஆகும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபையரில் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வாரண்டியோடய கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன மாதிரினா இது ஒரு ஸ்டீரியோ ப்ளஸ் மோனோ அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸ்டீரியோ ப்ளஸ் மோனோன்னு. ஸோ அதாவது இது ஒரு டெம்பிளுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, ஸோ இது மேலே பார்த்துருக்கும்போது இந்த சுவிட்ச் ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகும். இதே நம்ம கீழே இது பண்ணிட்டோம்னா மோனோவாக ஒர்க் ஆகும். ஆனால் 2 சேனல் ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான் உள்ளே இருக்குது. ஆனால் வர்ற ஆடியோ சிக்னல் மோனோவாக தான் போகும். ஸோ இதில் மோனோவாக போகும்போது என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ 2 ஸ்பீக்கர் கொஞ்சம் தள்ளி இருக்கனால ஸோ ஒரே ஆடியோ இருக்கும்போது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இதே ஸ்டீரியோ ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது மைல்டாக இருக்க ஓகே, கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வேணும்னாலும் நம்ம மோனோ வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது பவர் சப்ளைக்காக ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், பேஸு, ட்ரிபிள் இது மட்டும்தான் இந்த இதில் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஎஸ்பி போர்டு இருக்குது. ஸோ ஆர்சிஏ கனெக்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் செலக்டர் சுவிட்ச் இருக்காது. ஸோ இதில் ஆக்ஸ் மோடில் வச்சா உங்களுக்கு ரியரில் இருக்க இந்த ஆர்சிஏ சாக்கெட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரியர் வியூவில் நான் இன்னுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 12012 5 amps நம்ம யூஸ் பண்ணிக்கோம் ஹச்டி காயில். ஸோ இது கஸ்டமைடு ட்ரான்ஸ்ஃபார்மர், ரெடிமேடு எதுவுமே நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பியூர் காப்பர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹீட் ஆனாலும் எந்த விஷயமே வராது. ஆடியோலையுமே கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸோ உள்ள இன்டீரியரில் பாருங்கள் ஒயரிங் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ டயோடுமே நம்ம ஹெவியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டில் வர்ற டயோடு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெவியாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 amps-னால நம்ம 6 amps டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அப்படியே ஆம்ப்ளிஃபையரோட ரியர் சைடு பார்ப்போங்க. ஸோ இதில் நான் இந்த பின்னை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பின்னில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குங்கள, ஸோ இது ஆடியோ இன், ஓகேங்களா. ஸோ நம்ம எதாவது டிவிடி எதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதில் ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ அவுட்டு, அதாவது இது நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வர்ற அவுட்டு. ஸோ இது டேரெக்டாக யூஎஸ்பி போர்ட்லேருந்து ராவாக வர அவுட்டு. இதில் போகும்போது என்னென்னா பேஸு, ட்ரிபிள் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ மட்டும் டேரெக்டாக அவுட்புட் வரும். நீங்கள் மாஸ்டர் வால்யூம் வச்சாலும் வைக்கலனாலும் இதில் டேரெக்டாக அவுட்புட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கோவிலுக்கு அப்படிங்கிறனால ஸோ இதை கஸ்டமர் அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனுமே கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஸ்பீக்கர் சாக்கெட் 2 கொடுத்துருக்கோம், ஏ சேனல் ஒன்று, பி சேனல் ஒன்று. ஸோ ஆனால் இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், 4 இன்புட் இருக்கனால இது 4 சேனல்னு நினச்சிக்கோனா. ஸோ இது 2 சேர்ந்து ஒரு சேனல், இது 2 சேர்ந்து ஒரு சேனல். ஸோ இதில் 6 inchனா ஒரு 4 ஸ்பீக்கர் போடலாம், 8 inchனா ஒரு 2 ஸ்பீக்கர் போடலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பாக்ஸ் தான் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் தான், 2 பாக்ஸு. ஸோ இது ரப்பர் ஃபோம் போட்டிருக்கோம். 2மே பாக்ஸு நல்ல வெயிட்டான பாக்ஸ் போட்டிருக்கோம். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அலங்கியம் அப்படிங்கிற ஊரில் தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.